சபைக்கு போறமா, சாட்சி கிடையாது. ஊழிய செய்யறமா, உண்மை கிடையாது. மாய்மாலம், ஏமாத்து. கேட்டா சபைக்கு போற என்னை போல் விசுவாசி உண்டா? கேட்டா ஊழியம் செய்ற என்னை போல ஊழியர் உண்டா? என் கையில பாத்தியா பிங்க் கலர்ல என்னது ரிப்பன் கட்டி இருக்கிறேன், பிஷப். பாத்தியா போ வச்சிருக்கிறேன், பாத்தியா என்னது, பாத்தியா பிஷப். வல்லமையில காட்டுங்க, வல்லமையில காட்டுங்க. உங்களோட ஆண்டவர் கூட இருக்கிறத காட்டுங்க. பெருசா மரித்தவனை எல்லாம் எழுப்ப வேண்டாம். சாதாரணமான ஒரு அதிகாரம், ஆவிக்குரிய அதிகாரத்தை வைத்து வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க, விடுதலை கொடுக்கிறதுல காட்டுங்க. பிசாசு பில்லி சூனிய மாந்திரிகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தனிப்பட்ட நபரா நின்று உன்னோட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத நீ என்ன செய்ய, விடுதலையை கொடுத்து காண்பி. கேட்டா ரிபனை கேட்ட, ரிபனை பார்த்து பிசாசு போகாது, ரிபனை பார்த்து பில்லி சூனியம் போகாது, உன்னுடைய போவை பார்த்து பிசாசு பில்லி சூனியம் போகாது. அந்த ஜன விடுதலை அடையாது. உனக்கு அபிஷேகம் உனக்கு முன்பாக அதை நிற்காது. மாய்மாலம். கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஒருவேளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எப்படி இருக்குன்னா பைத்தியமாய் தெரியலாம். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறேன் அப்படின்னா கலாத்தியர் 4 படி, நான் உங்களுக்கு சத்துருவானா கூட பரவாயில்ல, எதுவானா கூட பரவாயில்ல, எனக்கு ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய வார்த்தையை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை, எழுப்புதலுக்காக வெளிப்படுத்தினதை. கலாத்தியர் 4:16 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. தேவ பிள்ளைய சத்தியத்தை சொல்லுகிறதுனால நான் சத்துருவானாலும் பரவாயில்ல, எதுவானாலும் பரவாயில்ல. இந்த ஊழியத்தை மனிதனுக்காக பண்ணுவதற்காக அழைக்கவில்லை.